நான் கூட ஃபஸ்ட்டு இதை தப்பாக தாங்க நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது அது இல்லை, இது வேறு அப்படின்னு சொல்லி. நம்மளோட கஸ்டமர் ஒருத்தங்க பிச்வை ஜாரில் ஏர்டைட் லிட்டோட ஒரு 150 பீசஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் இருக்கிற பிரிண்ட் வந்து வேறு ஒரு ஜாரில் இருக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டது இந்த பிங்க் கலரும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராமர் க்ரீன் மாதிரி வருது, அந்த 2 கலரும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நம்மளும் ஆர்டர் கொடுத்து ப்ராடக்ட்டும் இன்றைக்கி ரிசீவ் ஆகிடுச்சு. ப்ராடக்ட் பார்க்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த டிசைனுக்கும் அதே மாதிரி அந்த ஷைனிங்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோவில் க்ளோஸ் அப் வியூ காட்டியிருக்கேன், நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பிங்க்கும் ப்ளூவும் சொன்ன உடனே நானும் இதை ஃபஸ்ட்டு பேபி ஷவர் ஆர்டர் அப்படின்னு தான் யோசித்தேன். நீங்களுமே உங்களுக்கும் அப்படி தான் தோணியிருக்கும். இதை பார்த்த உடனே இது ஒரு பேபி ஷவராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இது பேபி ஷவருக்காக இல்லைங்க. இந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் வார்மிங்காக கொடுத்துருந்தாங்க. இந்த கஸ்டமருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்யூ கார்டை வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ 150 பீசஸ்க்குள்ளேயுமே தேங்க்யூ கார்டு போட்டு மறுபடியும் அகெயின் பேக் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ பெரிய வேலையாக இருந்தனால குட்டீஸ் எல்லாம் கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பாக்ஸில் நம்மளோட ஸ்டிக்கர் ஒட்டுறது, இன்னொருத்தங்க அந்த பாக்ஸில் வந்து நம்மளோட தேங்க்யூ கார்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஃபைனலாக குவாலிட்டி செக் முடிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஜார்னாலும் சரி, வேறு எந்த ட்ரே ப்ராடக்ட்னாலும் சரி கஸ்டமைஸ்டாக பண்ணணும்னா மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெய்லி நியூ அப்டேட்ஸுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.